நெருப்பு நெருப்பு அது செவ்வாய் வீடு மேசமாக இருந்தாலும் சிம்ம ராசி ஒருத்தனுக்கு 10ஆம் இடமாக வருது, அது சூரியன் வீடு. அப்போ நெருப்பு ராசி தத்துவம் உள்ள சிம்மமாக இருக்கட்டும் மேசமாக இருக்கட்டும், ரெண்டும் நெருப்பு தத்துவம். ஏதேனும் ஒரு கிரகம் தான் இருக்கணும். அப்போ நெருப்பு தத்துவம் செவ்வாயில் சூரியன் சேரக்கூடாது. அதே மாதிரி சிம்ம ராசி தொழிலிடம் கொண்டவன் சூரியன் மட்டும் இருக்கலாம், செவ்வாய் சேரக்கூடாது. அதே நான் அப்படி சொல்கிறேன். ரெண்டு நெருப்பு தொழிலில் புகைச்சலை தரும், புகைச்சல் அதிகமாக வரும். குரு சம்மந்தப்பட்டால் குருவும் பார்க்கக்கூடாது, தொழிலுக்கு இடைஞ்சல் வந்துடும். ஆனால் சொல்கிறான், குரு பார்த்தா கோடி தோஷம் நீங்கும். கேட்க நல்லா தானே இருக்குது. அப்போ தொழிலிடம் நெருப்பு ராசியாக இருந்து ரெண்டு நெருப்பு கிரகம் இருந்தால் குரு பார்த்தாலும் புகைச்சலே தரும். நல்லா செண்டிப்பாக வேலை செய்து சிறப்பான அந்தஸ்தோட வாழ்க்கையை நமக்கு தருவதுக்கு இல்லை, முடியாத போயிடும். அடுத்தது பாருங்கள், தொழிலை பற்றி தான் சொல்லிக்கின்னு வரேன். கடகலக்கணத்தாருக்கு தொழிலை பற்றி சொல்லிக்கின்னு வரேன், கேளுங்க. இப்போ பாருங்கள், இந்த தொழில் கிரகம் செவ்வாயை பற்றி நான் சொல்கிறேன். இவர் உங்கள் லக்கணத்தில் பிறக்கும்போதே இருக்கிறாரு அப்படி வச்சுக்கோ. கடக லக்கணத்தில் பிறந்தவனுக்கு செவ்வாய் அதிலே இருக்கிறான். ஆனால் அது நீச்சமாக வர்றாரு. கடக ராசியில் செவ்வாய் நீச்சம்தான். மகர ராசியில் பாரு, ஆஹா உச்ச பலம். செவ்வாய்க்கு நீச்ச வீடு கடகம், உச்ச வீடு மகரம், ஆட்சி வீடு அவருதே மேசம் விருச்சகம். இப்படிப்பட்ட தன்மை பெற்றவர் செவ்வாய். தொழில் கிரகமாகவும் இருக்கார். அந்த தொழில் கிரகம் பிறப்பிலே உக்காந்துக்குது. அப்போ சொல்கிறவாளுக்கு சந்தோஷம், நீங்கள் கேட்குறவாளுக்கும் அது சந்தோஷம். ஏன்னா தொழில் வீட்டிலே வந்துக்குது. எவ்வளோ சிறப்பு பாரு. அப்படி இருந்தால் ஒருத்தனுக்கு தொழில் தானாக வருமா, தேடி கூரியரில் தபால் கொண்டாந்து கொடுத்துட்டு போடுவாங்க, கதவை தேடி திறந்து. சரி, விடாமுயற்சி தொழில் கிரகம் லக்கணத்தில் தான் விடமாட்டான். எண்ணியது எண்ணியாக எழுதுவர் திண்ணியராக பெறின் குரலில். அப்போ விடாமுயற்சி முயற்சி திருவனையாக்கும். தொழில் கிரக லக்கணத்தில் இருந்தால் இந்த பாயிண்ட்டு, விடாமுயற்சி தொழில் சுயமாக கூட தொழில் செய்யலாம். சொந்தமாக உயர்ந்த நிலை எவ்வளோ பார்க்குறோம். டாடா பிர்லா கம்பெனி மாதிரி எத்தனையோ. அந்த தொழில் கிரகம் 2ல் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அவர் வாழ்க்கையில் திடீர்னு முன்னேற்றம் வரும். வாக்குஸ்தானமாக இருக்குது 2ஆம் இடம். பேச்சு கடகலக்கணத்தால் சிறந்த பேச்சாளர், நீர்வழி ஜலராசி கடகம், அதனால் அவர் சிறந்த பேச்சாளர். மேடையில் ஏறி பேசினா கூட வரும்போது ஒரு 10,000 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி வாக்கால் ஜீவனம் ஏற்படும். அந்த தொழில் கிரகம் 2ல் இருந்தால். 3ல் இருக்குதுன்னு வச்சுக்கோ, கலை இசை, சகோதரர் அண்டி வாழ்தல், சகோதர உறவு மூலம் கலைத்தொழில் இசைத்தொழில். அந்த தொழில் கிரகம் செவ்வாய் 4ல் இருக்காருன்னு வச்சுக்கோ உங்கள் ஜாதகத்தில். அப்படியே எப்போ வரும், நிலபுலன். நிலபுலன் வகை அது தாய் வீடு, கால்நடை, விவசாயம், இப்படிப்பட்ட தன்மை உடையது நிலபுலன். இதுலேயும் தாய் வழியிலையும் நமக்கு உதவி உண்டு. வீடு வகையில் சிறப்பு தரும். தொழில் கிரகம் 4ல். அவரே 5ல் இருக்காருன்னு வச்சுக்கோ, அந்த 10ஆம் பாதி தொழில் கிரகம். 5 அவர் வீடு விருச்சகம், அதில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, அதிர்ஷ்டம் வரும், புத்திர பாக்கியம் ஏற்படும், அதிர்ஷ்டமான வருமானம்,
புத்திர வகையில் உயர்வு சிறப்பு தரும். தொழில் கிரகம் 5ல் இருந்தால் 6ஆம் இடத்துல வருவது ஒருத்தருக்கு இருக்குது. தொழில் கிரகம் 10ஆம் இடம் 6ல் இருக்குது. அவருக்கு என்ன பலன்? இது 6ஆம் இடம் யாருக்குமே 6ஆம் இடம் ஆகாது. எந்த லக்னத்தாக இருக்கும். 6 ஒரு தீயஸ்தானம். ருண ரோக சத்ரு பகை வம்பு வழக்கு கடன் இவ்வாறு ஏற்படக்கூடிய 6ஆம் இடத்துல தொழில் கிரகம் வந்தால் அது எப்படி இருக்கும்? சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்வார். பிறர் அவமதிப்புக்கும் தொழில் அவமதிப்பாங்க. என்னடா இப்படி இருந்தான், சாராய கடையில் வேலை செய்கிறான். பிறர் அவமதிக்கிற தொழில், சட்டத்துக்கு புறம்பான தொழில் எத்தனையோ இருக்குது. அது சிறப்பு இல்லை. அதே தொழில் கிரகம் மனைவி இடத்துல இருக்குது 7ஆம் இடம். யாருக்குமே 7ஆம் இடம் வாழ்க்கை துணை. பொண்ணாக இருந்தால் புருஷன் இடம், ஆணாக இருந்தால் பொண்டாட்டி இடம். அப்போ அந்த தொழில் பொண்டாட்டி இடத்துல வருது, உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தேன், மனைவியால் லாபம் வரும். அல்லது நீங்கள் செய்கிற தொழில் மனைவி கூட சேர்ந்து கூட்டு தொழில் அமையும். 10ல் தொழில் கிரகமாக இருக்கிறது 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவியால் அல்லது மனைவியுடன் சேர்ந்து கூட்டு தொழில் அமையும். 8ல் வராருன்னு வச்சுக்கோ தொழில் கிரகம். அது எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி 6 ஆகாத இடம், அது மாதிரி 8 ஆகாத இடம். 8 அஷ்டமஸ்தானம், மரவஸ்தானம், கஷ்டங்களை கொடுக்குற இடம். 8ல் கூட குரு வரக்கூடாது. கோசாரத்தில் பட்டம் இருக்காது. அப்போ 8 தொழில் கிரகம் இருந்தால் அந்த ஜாதகம் விருப்பமில்லாத தொழில் செய்வோம், விரும்பாத தொழில் வரும். அந்த தொழில் நிரந்தரம் இருக்காது. தொழில் வகை கிரகம் 6, 8, 12ல் இருந்தால் தொழில் சிறப்படையாது. ரொம்ப லட்டு 9ஆம் இடம். அந்த 10 ரொம்ப சொல்லணும். தொழில் கிரகம் 10, 9ஆம் இடம் தர்மஸ்தானம். 9ஆம் இடம் தகப்பனை பற்றியே சொல்லும். தந்தையால் பெறக்கூடிய பாக்கியங்கள் ஒரு ஜாதகனுக்கு கிடைக்கும். லட்சுமி ஸ்தானம், பிதுர் பாக்கியம், முன்னோர்கள் அமைப்பு, இது 9ஆம் இடம். அந்த தொழில் இந்த போல் 9ல் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் உங்களுக்கு முன்னோர்கள் சொத்து கிடைக்கும். உங்களுக்கே தெரியாது உங்கள் வாழ்க்கையில். அது ஒரு நேரத்தில் உதவும். இது ஏதுறானா எங்கள் பாட்டன் சம்பாதி சொத்து இது எனக்கு சேர்ந்து போச்சு, எப்படியோ ஒன்று உயில் கூட எழுதி வச்சுருப்பான், நமக்கே தெரியாது. செத்து போயிருப்பான், அது உனக்கு சோறு போடும். அப்போ முன்னோர் சொத்து அந்த தொழில் கிரகம் 10 9ல் இருக்கும்போது முன்னோர் சொத்து கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், பரம்பரை தொழில் அமையும். அப்பா வாத்தியாருன்னா பிள்ளைய வாத்தியார். அது மாதிரி அவங்க குடும்பமே வாத்தியார் குடும்பம் எல்லாருமே. அது பரம்பரையாக வர தொழில். விவசாயம் எல்லாருமே அந்த பரம்பரை தொழில். எது ஒன்று முன்னோர் சொத்து கிடைக்கும், பரம்பரை தொழில் அமையும். 9ஆம் இடத்தில் அமைவது வெகு சிறப்பு. இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். தொழில் 9ல் இருக்குது. இந்த லட்சுமி பாக்கியம் 9 போய் 10ல் இருக்குதுன்னு வச்சுக்கோ. பிறக்கும்போது இது என்ன பேருன்னா, தர்ம கிரகம் பாக்கியம் ஜீவனத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்குது. ஜீவன கர்ம தொழில் இடம் அப்பா இடம் பாக்கியத்தில் இருக்குது. கிரக பரிவர்த்தனை. அப்போ இது என்ன பரிவர்த்தனை? தர்ம கர்மாதிபதி யோகம். தொழில் பாக்கியம் 9, 10 தொழில். அப்போ இது எப்படி ஏற்படுது?
தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த ஜாதகனுக்கு மாறி இருந்தான். இதில் இன்னொன்று, இந்த 9, 10 வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்தா கூட நடக்கும். 9ஆம் வீட்டு கிரகம் 10ஆம் வீட்டு கிரகம் எங்கே இருக்குதா பார்த்ததுன்னு வச்சுக்கோ, அந்த 10, 9 பார்க்கணும். ரெண்டுமே பார்வையும் அப்படி இருக்கணும், சேர்க்கையும் அப்படி இருக்கணும், பரிவர்த்தனையும் அப்படி இருக்கணும். இவ்வாறு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் பிரமாதம், உயர்ந்த நிலை, சொத்து பத்து, பணம், தட்டுப்பாடு இருக்காது, சௌகரியமான முன்னேற்றம் தரக்கூடிய வாழ்க்கை தர்ம கர்மாதி யோகம் ஏற்படும். சரி, இதை சொல்லிட்டேன். அடுத்தது பாருங்க, 10ஆம் இடத்துல இருக்குது. அது அவரோட தொழிலிடம் 10ஆம் இடம் அங்கேயே இருக்குது. அந்த தொழில் எப்படி இருக்கும்? ஆட்சியாக இருக்குது, அதிகாரம் செலுத்துவார், பதவி உயரும். 10லேயே தொழில் ஆட்சி. 11ல் இருக்குதுன்னு வச்சுக்கோ, பல பேருக்கு வேலை கொடுப்பார். அது லாபஸ்தானம். 11 தொழில் லாபத்தில் இருக்குது. லாபம் வரும்போது என்ன பண்ணுவார்? இன்னும் 4 பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுப்பார். தொழில் 11ல். 12ல் வர இருக்காருன்னு வச்சுக்கோ, தொழில் கிரகம். தொழில் கிரகம் கடகல கடத்தாருக்கு மேச ராசி 10ஆம் இடம். 12 மிதுன ராசி.